ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லராக ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் அட்லஸ். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட கதைக்களமே பார்த்தீங்க அப்படின்னா 2043 நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க ஹார்லன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்டை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அந்த ரோபோ வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் உருவாக்குறாங்க. பட் அது வந்து நெகட்டிவாக மாறிடுது. அது மாறினது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ப்ரோட்டோடைப்ஸை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஆர்மியை உருவாக்கி மனிதர்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து சண்டை போட வைக்குது. அப்படி சண்டை போடும்போது பார்த்திங்க அப்படின்னா மனிதர்களுக்கும் அந்த ரோபோ ஆர்மிக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் தாக்குப்பிடிக்க முடியாமல் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோபோ ஒரு அவுட்டர் ஸ்பேஸில் போயிட்டு மறைஞ்சு போயிடுது. அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கதைக்களம், அதாவது 2043 28 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்போது நம்ம படத்தோட ஹீரோயினான அட்லஸ் ஷெப்பர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வளர்ந்துருப்பாங்க. இவங்களுடைய அம்மா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹார்லன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரோபோவை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய இந்த ரோபோட்டிக்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால 28 வருஷம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய ஆள் இருப்பாங்க. ஸோ அப்போ தான் தெரிய வருது அந்த ரோபோ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹார்லன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரோபோ அவுட்டர் ஸ்பேஸில் தான் எங்கேயோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஹியூமன் ஆர்மிக்கு வந்து தெரிஞ்சு போகுது. தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் அதை விட்டு வச்சா நம்ம மனித குலத்துக்கே ஆபத்து, எப்படியாச்சு அந்த ரோபோ வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளே அது இருக்கக்கூடிய அந்த பிளானெட்டுக்கு போவோம், அந்த அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போய் நேரடியாக அந்த ரோபோவை அழிச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹியூமன் ஆர்மி வந்து முயற்சி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி நினைக்கும் போது நம்ம படத்தோட ஹீரோயின் ஆன அட்லஸ் ஷெப்பர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அந்த ரோபோ அழிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய படைபலம் மட்டும் பத்தாது, நமக்கு வந்து இன்டெலிஜென்ஸும் நிறைய தேவைப்படும். அது ரொம்ப புத்திசாலியான ரோபோ. அது எந்த மாதிரிலாம் நடந்துக்கும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது ஏன்னா எங்கள் அம்மா உருவாக்கின ரோபோ, அதனால் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டீம் கூட சேர்ந்து எப்படியாச்சும் அந்த ரோபோ அழிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. அதாவது இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு படம், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கான சூப்பரான படம். ஸோ சொல்லவே வேணாம் ஹாலிவுட் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது இந்த வேரியேஷன் காமிச்சிருப்பாங்க, அது பூமியும் அந்த அவுட்டர் ஸ்பேஸ் அப்படிங்கிற விஷயம். ஸோ வேறு லெவலில் காமிச்சிருப்பாங்க. அந்த கலர் டிஃப்ரென்ஸே சூப்பராகவே காமிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ விஷுவலாக ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.